ஒரு காட்டில் குதிரையும் எலியும் வசித்து வந்தன. இரண்டும் நண்பர்களாக பழகின. எலி எப்பொழுதும் தற்பெருமை பேசிக்கொண்டே இருக்கும். நான் அதை செய்து விடுவேன், பாம்பை கூட விரட்டி அடித்து விடுவேன், யாராலும் என்னை ஒன்றும் செய்து முடியாது, மண்ணையே துளைத்து வலையமைத்து விடுவேன் என்று தன்னை எப்பொழுதும் தற்பெருமை அடித்து கொள்ளும். ஒரு நாள் 2 பேரும் கொஞ்ச தூரத்தில் இருந்து மேய்ந்து வர முடிவு செய்தன. நான் தான் உன்னை வழிநடத்திச் செல்வேன் என்று முன்னே போய் நின்றது. திடீரென்று நின்றுவிட்டது. ஏன் நின்றுவிட்டாய் என்று குதிரை கேட்டது. எதிரே பார், ஆறு ஓடுகிறது, எப்படி கடப்பது என்று கேட்டது எலி. அது ஆறா? சிறிய கால்வாய் தானே இது, எளிதாக கடந்து விடலாம் என்றது குதிரை. குதிரையே, இது கால்வாயா? எனக்கு ஆறு போலத்தான் தெரிகிறது, இறங்கினால் நிச்சயம் தண்ணீர் அடித்து சென்றுவிடும், நாம் 2 பேரும் மூழ்கி விடுவோம் என்றது எலி. குதிரை எலியின் பேச்சை கண்டு கொள்ளாமல் கால்வாயில் இறங்கியது. ஏய் எலியே, என் முழங்கால் அளவு கூட வெள்ளம் இல்லை, இதையே நீ ஆறு என்கிறாய், உடனே இறங்கி வா என்றது குதிரை. நண்பா, உனக்கு வேண்டுமானால் இது குறைந்த தண்ணீராக இருக்கலாம், ஆனால் என் உருவத்திற்கு இது நதி போல வெள்ளப்பெருக்குதான். தயவு செய்து என்னை உன் முதுகில் ஏற்றி அக்கறையில் விடு, நான் என்னை பற்றி கர்வத்துடன் பேசியதை மறந்துவிடு என்று மன்னிப்பு கேட்டு அடங்கியது எலி. அப்படி வா வழிக்கு, இனியும் வீண் பெருமை பேசி வாழாதே, சரியா என்று எலியை எச்சரிக்கை செய்தது. தன் முதுகில் ஏற்றி அக்கறையில் விட்டது குதிரை. இரண்டும் கர்வமின்றி நண்பர்களாக வாழ்ந்தன. என்ன, கர்வமின்றி வாழ்வீர்கள் தானே?